ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 24/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. குணங்களின் தாரணையும் ஆகிக் கொண்டே இருக்க வேண்டும் மற்றும் நடத்தையும் திருந்தி கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதற்கான சுலபமான விதி என்னன்னு கேட்குறாங்க. பதில்: பாபா புரிய வைப்பதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். ஞான செல்வத்தை தானம் செய்யணும். அப்பொழுது குணங்களின் தாரணை கூட இயல்பாகிக் கொண்டே செல்லும், பழக்கமாகிவிடும். நடத்தையும் திருந்தி கொண்டே இருக்கும். யாருடைய புத்தியில் இந்த ஞானம் இருப்பதில்லையோ, ஞான தானம் செய்வதில்லையோ, அவர்கள் கருமிகள் ஆவார்கள். அவர்கள் இலவசமாக தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்ளுகின்றார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, குழந்தை பருவத்தின் நாட்களை மறந்து விடாதீர்கள் என்ற பாடலின் பொருளை பற்றி பாபா கூறியிருப்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகள், பாட்டை கேட்டீங்க, அர்த்தத்தையும் நல்ல முறையில் புரிந்து கொண்டீங்க. நாம் ஆத்மாக்கள் ஆவோம், மேலும் எல்லையில்லாத தந்தையின் குழந்தைகள். இதை மறந்து விடாதீர்கள். அப்பொழுதுதான் தந்தையின் நினைவில் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அவ்வப்போது நினைவு மறந்தவுடன் துக்கப்பட்டு விடுகின்றீர்கள். இப்பொழுது உயிருடன் இருக்கின்றீர்கள், உடனே இறந்தும் விடுகின்றீர்கள். அதாவது எல்லையில்லாத தந்தையினுடையவராக ஆகிவிடுகின்றீர்கள். உடனே உலகிய குடும்பத்தின் பக்கம் சென்று விடுகின்றீர்கள். எனவே இன்று சிரிக்கின்றீர்கள், நாளைக்கு அழுது கொண்டிருக்காதீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். இதுதான் பாடலின் பொருள் என்று பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இப்பொழுது எது மிகவும் மதிப்பு வாய்ந்ததாக இருக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய இந்த நேரமோ மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். இந்த முழு உலகத்தில் உங்களுடையதைப் போல மதிப்பு வாய்ந்த நேரம் வேறு யாருடையதும் கிடையாது. மிகப்பெரிய மனிதர்களுடைய நேரம் மதிப்பு வாய்ந்தது. தந்தையினுடைய நேரம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்ததுன்னு தந்தை புரிய வைத்து எப்படி இருந்த நம்மை எப்படியாக ஆக்குகின்றார். எனவே நீங்கள் உங்களுடைய மதிப்பு வாய்ந்த நேரத்தை இழக்காதீர்கள்னு தந்தையும் குழந்தைங்களுக்கு சொல்லியிருக்கிறேங்கிறாங்க. யாரை யுத்தத்திற்காக தயார் செய்கிறார்கள் அரசாங்கம்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, அரசாங்கம் மாணவர்களுக்கு எவ்வளோ மகிமை செய்கின்றது, அவர்களுக்காக எவ்வளவு ஏற்பாடுகள் செய்கின்றது. கல்லூரி மாணவர்கள் தான் முதல்ல கல்லால் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆவேசம் இருக்கின்றது. முதியோர்கள் அல்லது தாய்மார்கள் அவ்வளவு பலத்துடன் கல்லால் அடிக்க முடியாது. பெரும்பாலும் மாணவர்களுடைய கூச்சல் தான் இருக்கும். அவர்களை தான் யுத்தத்திற்காக தயார் செய்கின்றார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அரைக்கல்பம் எப்படி இருந்த நம்மை எப்படி ஆக்கி கொண்டிருப்பதாக பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தன்னை ஆத்மா என்பதற்கு பதிலாக சரீரம் என்று நினைத்து கொண்டு விடுகின்றீர்கள். இப்பொழுது தந்தை நம்மை நேரானவராக மாற்றி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசமாக ஆயிடுது. நேரானவராக ஆகிவிடும் பொழுது நீங்கள் உலகிற்கு அதிபதியாக ஆயிடுறீங்க. நாம் அரைக்கல்பம் தலைகீழாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இப்பொழுது தந்தை அரைக்கல்பத்திற்கு நேரானவராக ஆக்குகின்றார். நீங்கள் அல்லாவின் குழந்தைகள். எனவே உலக அரசாட்சியின் ஆஸ்தி கிடைக்கின்றது. ராவணன் தலைகீழாக ஆக்கிவிடும் பொழுது கலைகள் எல்லாம் இல்லாமல் போய்விடுகின்றன. பிறகு விழுந்து கொண்டே இருப்பார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, மனிதர்களுடைய வருமானம் எப்படிப்பட்டது, நம்முடைய வருமானம் எப்படிப்பட்டது, அதில் மாயை எப்படி தடையை ஏற்படுத்துதுன்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, மனிதர்களுடையது குறுகிய காலத்திற்கான சம்பாத்தியம், மேலும் இது உங்களுடையது சதா காலத்திற்கான சம்பாத்தியம். இதில் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டி இருக்குது. மாயை அடிக்கடி வேறு பக்கம் சிந்தனையை திருப்பி விடுது. இப்படி ஆகி கொண்டுதான் இருக்கும். மாயை மறக்க வைத்து கொண்டிருக்கும். இது பற்றி ஒரு நாடகம் கூட காண்பிக்கின்றார்கள். பிறகு பிரபு இப்படி கூறுகின்றார், மாயை இப்படி கூறுகின்றது, என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இதில் தான் தடைகளை ஏற்படுத்துது. வேறு எந்த விஷயத்திலும் இவ்வளவு தடைகள் ஏற்படுவதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பக்தி மார்க்கத்தில் எது அரைக்கல்பம் நடக்கின்றது, சத்யுகத்தில் அது இருப்பதில்லை என்று பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, உற்சவங்கள் கொண்டாடுகின்றார்கள். எது நடந்து முடிந்தவையோ அவற்றிற்கு பிறகு பண்டிகைகள் கொண்டாடி கொண்டே வர்றாங்க. நடந்து முடிந்தவைக்கு மகிமை செய்து கொண்டே வர்றாங்க. ராமராஜ்யத்திற்கு மகிமை பாடுகிறார்கள்.
ஏனெனில் நடந்து முடிந்து விட்டுள்ளது. எப்படி கிறிஸ்து ஆகியோர் வந்தார்கள், தர்மஸ்தாபனை செய்துவிட்டு சென்றுள்ளார்கள், திதி தேதி கூட எழுதிவிடுகின்றார்கள், பிறகு அவர்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடி கொண்டே வருகின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட இந்த தொழில் அரைக்கல்பம் நடக்கின்றது. சத்யுகத்தில் இது இருப்பதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் நல்ல முறையில் கற்று மேலும் கற்பித்து கொண்டு இருப்பார்கள்னு பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சத்யுகத்தில் நாம் மட்டும்தான் வருவோம், எல்லா ஆத்மாக்களும் ஒன்றும் வரமாட்டார்கள். யார் முந்தைய கல்பத்தில் வந்திருந்தார்களோ அவர்களே வரிசை கிரமமாக வருவார்கள். அவர்களே நல்ல முறையில் கற்று மேலும் கற்பித்து கொண்டும் இருப்பார்கள். யார் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள்தான் வரிசை கிரமத்தில் மாற்றமடைகின்றார்கள். நீங்களும் மாற்றமாகின்றீர்கள். அனைவரும் வரிசை கிரமமாக அங்கு சாந்திதாமத்திற்கு சென்று அமருவார்கள். பிறகு வரிசை கிரமமாக வந்து கொண்டே இருப்பார்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதற்கு சுயதர்ஷன சக்கரதாரி என்று கூறப்படுகின்றதுன்னு பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, நீங்கள் யாரிடமாவது நாங்கள் சுயதர்ஷன சக்கரதாரி ஆவோம் என்று கூறினீர்கள் என்றால் யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவர்களோ எல்லாமே தங்கள் மீது பட்டத்தை வைத்து கொள்ளுகிறார்கள் என்பார்கள். பிறகு நீங்கள் நாம் எப்படி 84 பிறவிகள் எடுக்கின்றோம் என்பதை புரிய வைப்பீர்கள். இந்த சக்கரம் சுற்றுகின்றது. ஆத்மாவிற்கு தனது 84 பிறவிகளின் தரிசனம் ஆகின்றது. இதற்கு தான் சுயதர்ஷன சக்கரதாரி என்று கூறப்படுகின்றது. முதலில் கேட்டு வியப்படைவார்கள். பிறகு இது என்ன பொய் என்று கூறுவார்கள். இது நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை அளித்தீர்கள் என்றால் அவர்களுக்கு பொய் என்று தோன்றாதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, கூடுமானவரை நாம் எதை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் யார் பலமற்றவர்களாகவும் யார் பலசாலியாகவும் இருப்பதாகவும் பாபா கேட்பது என்ன? பாபா சொல்கிறாங்க, பாபா நான் கோபத்தில் வந்து விட்டேன், இன்னாரை அடித்து விட்டேன், இந்த தவறு ஆகிவிட்டது என்று எழுதவும் செய்கிறாங்க. கூடுமானவரை கட்டுப்படுத்துங்கன்னு தந்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. எப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கிறார்கள், அபலைகள் மீது எவ்வளவு கொடுமை செய்கிறார்கள். ஆண்கள் பலசாலியாக இருக்கிறார்கள், பெண்கள் அதாவது அபலைகள் பலமற்றவர்களாக இருப்பார்கள். தந்தை பிறகு உங்களுக்கு இந்த மறைமுகமான யுத்தத்தை கற்பிக்கின்றார். அதன் மூலம் நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகின்றீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.